தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ரோமையர் 8:31. கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம் எல்லோருக்கும் நெருக்கமாக இருக்கிறார். நம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஆண்டவரை பிரதிபலிக்கக்கூடிய, ஆண்டவருக்கு விருப்பமான வாழ்வு, ஆண்டவர் ஏற்றெடுக்கின்ற வாழ்வு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு. அப்படியென்றால் ஆண்டவர் உடன் இருக்கின்ற பொழுது யார் நமக்கு எதிராக நிற்க முடியும்? ஆண்டவர் உடனிருக்கின்ற பொழுது, நமக்கு எதிராக தீமை எழுகின்ற பொழுது ஆண்டவர் அதனை அழித்து விடுகிறார். நமக்கு எதிராக தீமை எழ முடியாது. பல நேரங்களில் தீமையினால் நாம் வீழ்த்தப்படுகின்ற பொழுதும் ஆண்டவர் உடனிருந்து மீண்டும் நம்மை எழுப்பி விடக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரே நம் சார்பாக இருக்கின்ற பொழுது நமக்கு எதிராக எந்த தீமையும், எப்படிப்பட்ட தீமையான ஒன்றும், எப்படிப்பட்ட தீமை நிறைந்த மனிதரும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. காரணம், ஆண்டவர் உடனிருக்கிறார். ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் நம்மை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்த ஆவல் கொள்ளுகிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே நீரே எனக்கு எல்லாமுமாக இருக்கிறேன். எனக்கென்று இருக்கிற எல்லாமும் நீர்தான் என்று நான் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, எனக்கு எல்லாமும் நீராக இருக்கின்ற பொழுது இந்த உலகம் என்னை அசைக்க முடியாது. இந்த உலகின் தீமைகள், தீவினைகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, வீழ்த்திவிட முடியாது. நீரே என்னை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறீர். உம்முடைய இரக்கத்தின் மகளாக, மகனாக நான் விளங்குவேனாக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.